போதைப்பொருள் வழக்கில் கைதான நடிகர்கள் கிருஷ்ணா மற்றும் ஸ்ரீகாந்த் ஜாமீன் கோரிய மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. நடிகர்கள் கிருஷ்ணா, ஸ்ரீகாந்த் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், வணக்கம். நடிகர்கள் கிருஷ்ணா, ஸ்ரீகாந்த் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா இருவரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவிட்டிருக்கிறது. கொகைன் போதைப் பொருட்கள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் கடந்த மாதம் 23ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து இதே வழக்கில் கடந்த 26ஆம் தேதி கிருஷ்ணாவும் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் இருவரும் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள போதைப் பொருட்கள் கடத்தல் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு இன்று நீதிபதி ஹெர்மிஸ் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நடிகர் கிருஷ்ணா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் காவல்துறை விசாரணைக்கு தாம் அழைத்த போது நேரில் ஆஜரானதாகவும் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு அளித்ததாகவும் மேலும் மருத்துவ பரிசோதனையில் தாம் போதைப் பொருட்கள் பயன்படுத்தவில்லை என்ற முடிவு வந்துள்ளதாகவும் தன்னை காவல்துறை கைது செய்திருப்பது அடிப்படை உரிமை மீறிய செயல் எனவும் தெரிவித்தார். அதேபோன்று ஸ்ரீகாந்த் தரப்பில் ஆஜரான வழக்கினர் தம்மிடம் இருந்து போதைப் பொருட்கள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை எனவும் போதைப் பொருள் பதுக்கி வைத்திருப்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் வித்தியாசம் இருப்பதாகவும் தெரிவித்தார். எனவே தனக்கு எதிரான வழக்கில் ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் அவர் தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களுக்கு பிறகும் வழக்கின் தீர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அதே போன்று காவல்துறை தரப்பில் ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இரு தரப்பு வாதங்களுக்கு பிறகும் தற்போது உத்தரவிட்டிருக்கிற நீதிபதி ஹெர்மிஸ் இந்த வழக்கில் தற்போதைய நிலையில் ஜாமீன் வழங்க முடியாது எனவும், ஏனென்றால் வழக்கினுடைய ஆரம்ப கட்ட விசாரணை நடைபெற்றுள்ளதாகவும் இன்னும் ஆரம்ப கட்ட விசாரணை முழுமையாக முடிவடையாத நிலையில் ஜாமீன் வழங்குவது வழக்கினுடைய விசாரணையை பாதிக்கும் என்பதால் தற்போதைய நிலையில் ஜாமீன் வழங்க முடியாது என்று தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.